இந்த வீடியோவில் நாம் ஏஇ முனிசிபாலிட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பருடைய சொல்யூஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many coulombs of charge flow through a circuit carrying a current of 10 ampere in 1 minute? ஸோ சார்ஜ்க்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கணுன்னா ஸோ இந்த டயக்ராம் ஞாபகம் இருந்தால் போதுமானது. ஸோ QI, ஸோ இதில் டைம் டிங்கிறது டைம், ஐங்கிறது கரண்ட், கியூங்கிறது சார்ஜ். இதில் டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம். இப்போ Q ஈக்குவல் டு I இன்டூ டி, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ எனக்கு I வேணும் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது, Q பை டி இருக்குது. ஸோ இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ, 10 ஆம்பியர். டைம் வந்து எனக்கு செகண்ட்ஸில் வேணும், பட் இங்கே எதில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட், விச் இஸ் ஈக்குவல் டு 600. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் flowing in a series circuit having 4 equal resistance in I ampere. What is the magnitude of source current if these resistance are connected in parallel? இப்போ 4 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் பேரலாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸில் இருந்து வரக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே விங்கிற வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா I ஈக்குவல் டு V பை R. ஓகே, இப்போ மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இப்போ ப்ளஸ் V பை R ப்ளஸ் V பை R ப்ளஸ் V பை R அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோன்னா I இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் V பை R. ஸோ இது வந்து டோட்டல் கரண்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஹியர் V பை R இஸ் நத்திங் பட் I கரண்ட். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் across the point A and B in the circuit given below. ஸோ தெவெனின் சர்க்யூட்னு வரக்குள்ள வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அப்போ இதோடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்க்கு அக்ராஸில் கேட்குறாங்க, அதனால் ஜஸ்ட் நான் ஒரு டெர்மினல் அவுட்டில் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸும் ஷார்ட் பண்ணியாச்சு. இட் இஸ் 4, இட் இஸ் 5. ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸில் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எனக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா என்னுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இதில் எது மினிமம் ரெசிஸ்டன்ஸோ அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறதுலே மினிமம் 4. அப்போ எனக்கு வரக்கூடிய ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஆர் தெவெனின் வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் 4ஆக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் 2.2. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 by RTH which is equal to 1 by R1 plus 1 by R2 which is equal to R1 R2 divided by R1 plus R. But therefore I 5 into 4 20 divided by 9. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 2.22 வரும். A resistance of 10 ohm is connected in series with 50 millihenry inductance across a 230 volt 50 Hz AC supply. The real or reactive power, real or active power supplied by the source. இங்கே கேட்டிருக்கிறதே வந்து ரியல் அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் பவர். அப்போ அதோடைய யூனிட் வந்து வாட்ஸ். சரிங்களா? அப்போது மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் தப்பு. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எனக்கு ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? அப்போது திஸ் இஸ் மை சோர்ஸ். இட் இஸ் நத்திங் பட் 230 volt 50 ஹெட்ஸ் சோர்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அதேமாதிரி இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 50 மில்லி ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதோடைய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். XL which is equal to ஒமேகா இன்டூ எல். ஸோ ஒமேகா வந்து 2π இன்டூ எஃப், அதை வந்து நான் 314ன்னு எடுத்துக்கிறேன். இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 50 இன்டூ 10 to the power of -3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து 15700 இன்டூ 10 to the power of -3 which is equal to 15.7 ohm. இப்போ என்னுடைய ஓவரால் இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா Z is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15.7 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 15.7, ஸோ இதோட ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு 9 14 மீதி 1
மீதி 1 9 14 மீதி 1. ஸோ தேர்ஃபோர் 246.49. ஸோ இது கூட அந்த 100 ஆட் பண்ணணும். அப்போது 346.49 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இசட்டோடைய வேல்யூ 346.49. ஸோ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 246. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 8 8 64 மீதி 6 8 2 16 22. ஸோ 22.49. ஸோ 36. இப்போ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரேஞ்ச்குள்ளே வரும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக இசட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 18.6 ஓம் இருக்குது. அப்போ ஐயோட வேல்யூ வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். வியோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 230 வோல்ட் டிவைடட் பை 18.6. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இப்போ எனக்கு ரியல் பவர்னு வரக்குள்ள ஐ ஸ்கொயர் ஆர். இதுதான் வந்து ரியல் ஆர் ஆக்டிவ் பவருக்கான ஃபார்முலா. அப்போ 230 இன்ட்டு 230 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோனா 10 டிவைடட் பை 18.6 இன்ட்டு 18.6 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த 2 வேல்யூல ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கிறேன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 20 ஃபார் மை சிம்பிளிஃபிகேஷன். எக்ஸாக்டாக போட்டால் டைம் நமக்கு அதிகமாகும். ஸோ தட் ஐ டேக் திஸ். ஸோ கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அடித்தோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 115 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அடித்தோம்னா அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 11.5 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் we know that 115 ஸ்கொயர் இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 15 ஸ்கொயர் பண்ணால் 225 மீதி 2 132 சம்திங் பக்கம் வரணும். இப்போ அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வருது 1300 சில்லரை வருது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக வர வேல்யூ இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1525.3. ஸோ இதை நீங்கள் எக்ஸாக்டாக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். பட் மேத்தமெட்டிக்கலாக டைம் அதிகமாகிறதுனால ஜஸ்ட் ஐ டேக் சம் approximate value to simplify this problem. In a circuit, the applied voltage and the current through the circuit are represented by V equal to Vm into sin omega t and I is equal to Im into sin omega t minus pi. அப்போ பையோட இட் கேன் பி ஸ்டேட்டட் தட் இங்கே பை வந்து டிகிரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா ஆங்கிள் வந்து மைனஸ் ஆஃப் பை அப்படின்னு இருக்குது. இப்போ தேர்ஃபோர் என்னுடைய கரண்ட் வந்து வோல்டேஜை பொறுத்து லேகிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ த கரண்ட் லேக்ஸ் தி வோல்டேஜ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் இஸ் காமன் டு போத் சீரிஸ் அண்ட் பேரல் ரெசனன்ஸ்? ஸோ 2 ரெசனன்ஸ் கண்டிஷனுமே என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கும், யூனிட்டியாக இருக்கும். சரிங்களா? தட் இஸ் த ஆன்சர். A coil connected across 230 volt 50 Hz has resistance of 2 ohm and inductance of 0.25 Henry. The Q factor of the coil. So Q factor of the coil formula வந்து Q is equal to omega L divided by R. 50 Hz ன்ட்டாங்க. அப்போ ஒமேகாவோட வேல்யூ வந்து என்னது 314 இன்டூ எல்லோடைய வேல்யூ வந்து 0.25. ஸோ 0.25 டிவைடட் பை ஆரோட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த 0.25 நீங்கள் 1/4ன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ 2 × 4 8. 314 8ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் த ஆன்சர். 8 24 மீதி 74 9 8 72 மீதி 2 புள்ளி 0 2 16 மீதி 4. ஸோ அடித்தோம்னா 5. ஸோ 39.25 வரும். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதை நம்ம இன்னொரு ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னு பார்த்தோன்னா, எப்போதுமே ஒரு குட் காயிலுக்கு குவாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10R அப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம குட் காயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதேமாரி கியூவோட வேல்யூ 1 விட கம்மியாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் ஏவும் வராது, பியும் வராது.
ஸோ 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் வரணும். பட் ஒரு குட் காயில்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10 இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ த வேல்யூ ஆஃப் ஈக்குவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் நோட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வில் பி. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா, இந்த 2 இண்டக்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 2 இண்டக்டன்ஸ் ஈக்குவல் இண்டக்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, அதோடைய ஈக்குவல் இண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதில பாதி இருக்கும். அப்போ 4ல பாதி 2 மில்லி ஹென்றி. ஸோ சாரி. ஓகே. ஸோ ஹியர் இட் இஸ் 4 ஹென்றி. ஆக்சுவலி இங்கே ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல மில்லி ஹென்றி போட்டிருக்கணும். மிஸ்டேக். ஸோ தேர்ஃபோர் இங்கே மில்லி ஹென்ரின்னு வரணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 6 மில்லி ஹென்ரின்னு வரணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆக்சுவலி இஃப் இட் இஸ் டேக் 4 ஹென்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 ஹென்றி ப்ளஸ் 0.04 மில்லி ஹென்ரின்னு வரணும். சாரி, இட் இஸ் 2. தேர்ஃபோர் 0.002 ஹென்ரின்னு வரணும். ஆன்சர் 4.002 ஹென்ரின்னு வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எனக்கு இங்கே கிடையாது. ஸோ தட் we take this is a printing mistake. So a coil has an inductive reactance of 100 ohm. If both the inductance and frequency are doubled, then the inductive reactance will be. So we inductive reactance XL, which is equal to 2 pi F into L, which is equal to 100 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? So I take F1 and L1. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 pi F2 L2 புது கண்டிஷனில் கண்டுபிடிக்கணும். இதில் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணியிருக்காங்க அண்ட் இண்டக்டன்ஸ் ரெண்டுமே டபுள் பண்ணியிருக்காங்க. இப்போ F2 இஸ் ஈக்குவல் டு 2F1ன்னு போட்டுக்கலாம். அதேமாரி L2 இஸ் ஈக்குவல் டு 2L1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 2 pi 2F1 இன்ட்டு 2L1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 2 இன்ட்டு 2 4. 4 டைம்ஸ் ஆஃப் 2 pi F1 L1. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 pi F1 L1ஓட வேல்யூ வந்து 100. இப்போ 4 இன்ட்டு 100 400. இப்போ புது வேல்யூ வந்து 400 ohm. While testing a capacitor, if an ohm meter reading immediately goes practically to 0 and stays that, it can be concluded that the capacitor. ஸோ நார்மலாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா, நான் வந்து இதுக்கு ஒரு டிசி சோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இனிஷியலாக இந்த கெப்பாசிட்டர் வந்து எனக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே, இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் எக்ஸ்பொனென்ஷியலி. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு சொல்லலாம். ஸோ இனிஷியலாக 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் பில்டப் வந்து இருக்கும். அப்போ நான் ஒரு ஓமீட்டரை கனெக்ட் பண்ணக்குள்ள இனிஷியலாக டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணக்குள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுதுங்களா? அப்போ 0வுக்கு போயிடும். கரெக்ட். இப்போ என்னுடைய கெப்பாசிட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா அகைன் எனக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக் டு த நார்மல் வேல்யூ வரணும் ஓமீட்டரில். பட் வராமல் அதே இடத்துல இருந்ததுன்னா என்னுடைய கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்யூட் கேன் பி ரிட்டன் அஸ். இது வந்து ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ இதுக்கு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா 1/2 pi into square root of LC. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ த ஆர்மேச்சர் கோர் ஆஃப் அ டிசி மிஷின் இஸ் லேமினேட்டட். ஸோ நம்ம லேமினேஷன் வந்து எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னுடைய எட்டி கரண்ட் லாஸஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம லேமினேஷன் போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், a DC generator driven at 1000 RPM has an open circuit voltage of 240 volt. If the speed is increased to 1200, the open circuit voltage will be. So we know that DC generator க்கு ஃபார்முலா வந்து E is equal to pi E set N divided by 60 into P by A. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்க்கக்குள்ள ஸ்பீடு தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ மற்றது எல்லாமே கான்ஸ்டண்டாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டா E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E.
அப்போ 1000 ஆர்பிஎம்ல 240 இருந்ததுன்னா 1200 ஆர்பிஎம்க்குள்ள கண்டிப்பா இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் அதை விட அதிகமா இருக்கணும். இப்போ 240 விட அதிகமா இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E1 பை E2 ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தேன், which is equal to N1 பை N2. அப்போ E1ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? ஃபர்ஸ்ட் கேஸில் 240 வோல்ட் வந்து எனக்கு இன்டியூஸ் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பீடு வந்து 1000, ரெண்டாவது கேஸில் ஸ்பீடு வந்து 1200. ஸோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ தேர்ஃபோர் E2 equal to 12 into 24, which is equal to 288. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். When the DC series motor is working in unsaturated region, the torque developed is proportional to the square of the current. A DC motor is best suited for application requiring, ஸோ இது வந்து நம்ம எப்போதுமே எங்கே ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப ப்ரிசியஸாக தேவைப்படுதோ அங்கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ a DC motor is well suited for driving a conveyor belt because it provides high starting torque for overcoming the initial inertia. So next, a 3-point starter for a DC series motor, which resistor is bypassed first during starting. ஸோ இதில் வந்து ஸ்டார்டர்னு வரக்குள்ள இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு நான் ஹேண்டில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பைபாஸ் ஆகிறது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். In a shunt motor, increasing the field current will lead. So we know that E is equal to pi z n divided by 60 into P by A அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். மாதிரி டார்க்குக்கான ஃபார்முலா சம் K into pi into IA. சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய இன்டியூஸ்டு இஎம்எஃப் அண்ட் டார்க்குக்கான ஃபார்முலா. இப்போ இதை நான் ஃப்ளக்ஸை மட்டும்தான் வேரி பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய ஃபீல்டு கரண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஃப்ளக்ஸ். இப்போ நான் ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணக்குள்ள ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் இ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பை, ஹியர் டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பை. ஓகே, அண்ட் இங்கே வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடில் வரக்குள்ள எனக்கு ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பை. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு இதான் கிடைக்கும். என் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பை. ஸோ இப்போ நான் பையை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னவாகும்? ஸ்பீடு குறையும். அதே மாதிரி பையை இன்க்ரீஸ் பண்ணால் டார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டிக்ரீஸ்டு ஸ்பீட் இன்க்ரீஸ்டு டார்க். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Consider two identical DC generators. One uses compensating winding and the other doesn't. Which one would experience less distortion of the main magnetic field due to armature reaction? இப்போதுமே காம்பன்சேட்டிங் வைண்டிங் வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ஸோ அப்போ டிஸ்டார்ஷன் எதில் கம்மியாக இருக்கும்னா நான் எங்கே காம்பன்சேட்டிங் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கனோ அதில் வந்து டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஜென்ரேட்டர் வித் காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸில் தான் வந்து அந்த டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும். பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை வந்து நம்ம எதில் சொல்லணும்னா ஆம்பியர் ஆரில் சொல்லுவோம். ஸோ த கோர் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மேட் அப் ஆஃப் சாஃப்ட் அயர். ஸோ எ டிரான்ஸ்ஃபார்மர் primarily operates on the principle of mutual inductance. So the EMF equation for a transformer winding is given by E is equal to minus N into d by dt. So during the short circuit test on a single phase transformer, a high current is deliberately passed through a low impedance on the secondary side. What is the primary purpose of this test? Actually வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம 2 டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று ஓசி டெஸ்ட், இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். எதுக்குன்னா என்னோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ என்னுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். It is RC, XM, X1, sorry, R1, X1, R2, X2. ஸோ என்னுடைய ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் வந்து என்னுடைய ஷண்ட் பிரான்ச் பராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். என்னுடைய கோர் லாஸ் எவ்வளோ இருக்குது,
எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய சீரியஸ் பிரான்ச் பராமீட்டர்ஸ் சரிங்களா, இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் நடக்கக்கூடிய காப்பர் லாஸ் என்னென்ன இருக்குது, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அப்போது இதில் வந்து இந்த இம்பிடன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். So a single phase transformer has a rated efficiency of 95%. This implies that for every 100 watt of electrical power input at the primary, approximately how much power is available at the secondary terminals. We know that efficiency is equal to output power divided by input power into 100. ஸோ இப்போ இங்கே எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 95% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எனக்கு வந்து என்னென்னா அவுட்புட் பவர் தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இன்புட் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 வாட்ஸ். இப்போ 100 கேன்சல் ஆச்சுன்னா அவுட்புட் வந்து 95 வாட்ஸ் தான் வந்து எனக்கு வரும். திஸ் இஸ் த ஆன்சர். So in a three-phase transformer, which of the following winding connections allows for a neutral point on the secondary side? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைமரி சைடை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ரெண்டாவது இருக்கிறது செகண்டரி சைடை ரெப்ரசென்ட் பண்ணுறது. நியூட்ரல் பாயிண்ட் வேணும் அப்படின்னா செகண்டரி சைடு வந்து எனக்கு கண்டிப்பாக ஸ்டார் இருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏவும் தப்பு, சியும் தப்பு. ஸோ மீதி இருக்கிறது பி அண்ட் டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுங்களா. பட் நம்ம ரியல் டைமில் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டார் டெல்டா, டெல்டா ஸ்டார் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் ஸ்டார் டெல்டா டெல்டா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டார் ஸ்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து டெல்டா ஸ்டார் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டியூரிங் த open circuit test of a three-phase transformer, one primary winding is supplied with rated voltage, with the remaining windings are left open circuit. Which of the following machine is best suitable for lift operation with a three-phase supply? ஸோ த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்லி வரக்குள்ள லிஃப்ட்னு வரக்குள்ள எனக்கு இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் டார்க்கை வந்து நான் எந்த மிஷினில் கண்ட்ரோல் பண்ணலான்னா, என்னுடைய ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷினில் தான், இண்டக்ஷன் மோட்டரில் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். A three-phase induction motor runs at a speed of 716 RPM on no load. What is the synchronous speed of the machine? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய சின்க்ரனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள ஸோ நியர்பை 716 தான் இருக்கணும். சரிங்களா, எப்போதுமே வந்து மிஷினோடைய ஸ்பீடு வந்து சின்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். இண்டக்ஷன் மிஷின் வந்து சின்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீடில் தான் சுற்றும். சரிங்களா, இப்போ ஆப்ஷன் டி வந்து இருக்காது. அதேமாரி ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினுடைய ஸ்லிப்பு வந்து எப்போதுமே லெஸ் தேன் 5% தான் இருக்கணும் ஃபார் குட் ஆப்ரேஷன். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. சொல்லது புரியுதுங்களா. அப்போது ஸ்லிப்பு வந்து 5%குள்ளே தான் இருக்கணும். அப்போ இங்கே ரெண்டு இதை கேல்குலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக என்னுடைய ஸ்லிப்பு வந்து ஆல்மோஸ்ட் 50% வரும் இந்த ரெண்டு கேஸ்லேயும். அப்போ இது வர வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை இது வந்து ஒரு 6 போல் மிஷினாக இருந்ததுனால், போல் வந்து 6ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். சரிங்களா, அப்போ வி நோ தட் 120 எஃப் டிவைட் பை பி. சரிங்களா, இது வந்து 50 ஹெட்ஸ் சப்ளை தான் எனக்கு ஒர்க் ஆகும். 120 இன்ட்டு 50 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா ஸோ 20,000 வருது. அப்போ 8 போல் மிஷினாக இருக்கும். So 120 into 50 divided by 8 15,216. எஸ், இஃப் இட் இஸ் 8 போல் மிஷினாக இருந்தால் மட்டும்தான் இந்த 750 ஆர்பிஎம் வந்து எனக்கு வரும். ஸோ பட் இட் இஸ் த லாஜிக். என்னுடைய ஸ்லிப் வந்து எப்போதுமே லெஸ் தென் 5% தான் இருக்கணும் ஃபார் அ குட் ஆப்ரேஷன். ஸோ இன் சச் கேஸ் த ஆன்சர் வில் பி 750 RPM. So the starting current of a three-phase induction motor is 6 times of the full load current. If the full load slip is 3.6%, what is the ratio between starting and full load? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் 6 times ஆஃப் மை ஃபுல் லோட் கரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டார்க்குக்கும் ஃபுல் லோட் டார்க்குக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபுல் லோட் ஸ்லிப் இன்டூ ஐ ஸ்டார்டிங் டிவைடட் பை ஐ ஃபுல் லோட். இந்த கரண்ட்டோட வேல்யூ ஸ்கொயர். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இங்கே ஸ்லிப்போட வேல்யூ வந்து 3.6%. அப்போ 0.036 இன்டூ இந்த ரேஷியோ வந்து எவ்வளோனா 6. அப்போ 36 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதா. சொல்லுறது புரியுதுங்களா? ஸோ வி நோ தட் 36 இன்டூ 36 இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1.296 அப்ராக்சிமேட்டாக நான் 1.3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் ஸ்டார்டிங் டார்க் டிவைட் பை ஃபுல் லோட் டார்க், சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.13. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஸ்டார்டிங் டார்க் அண்ட் ஃபுல் லோட் டார்க். அப்போ இந்த இடத்துல கீழே 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இதோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1.3:1. ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து பாயிண்ட்டுன்னு கொடுக்கணும், அவங்க வந்து ஈஸ்டில் கொடுத்துட்டாங்க. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ். 1.3:1 தான் ஆன்சர். Okay, so it is not advisable to have same number of slots in stator and rotor of a three-phase slip ring induction motor to avoid magnetic logging. So இதுக்கு இன்னொரு பேர் காகிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So next, where are the damper windings located in a three-phase synchronous motor? So synchronous motor damper winding எப்போதுமே போல்ஸ்ல தான் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம், போல் ஷூஸ். So in a three-phase synchronous machine, the induced EMF எப்போதுமே என்னோட ஃப்ளக்ஸை பொறுத்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ஸோ லேக்ஸ் தி ஃப்ளக்ஸ் பை 90 டிகிரி. ஸோ த கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த சப்ளை reduced by dash when a three-phase auto transformer is used as a starter for a three-phase induction motor. ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் கரண்ட் வந்து which is equal to x into full load current. ஓகே, ஸோ எப்போதுமே இதில் எக்ஸோட வேல்யூ வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தேன் 1 கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போ லெஸ் தென் 1 அப்படின்னு வரக்குள்ள இங்கே இருக்கிற ஆப்ஷனில் லெஸ் தென் 1 இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். A three-phase induction motor operating on 50 Hz supply has a full load speed of 960 rpm. At half load its speed would be. Again, இந்த ப்ராப்ளத்துலையும் எனக்கு போல்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். போல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வி நோ தட் மை ஸ்லிப் வந்து 5%குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபுல் லோட்ல வந்து 960 ஆர்பிஎம்ல சுத்துது மிஷின். அப்போ ஹாஃப் லோட்னு வரக்குள்ள கண்டிப்பாக ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா லோடு அதிகமாக அதிகமாக ஸ்பீடு குறையும். அப்படி இல்லைன்னா லோடு குறைய குறைய ஸ்பீடு அதிகமாகும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து 960 இருக்க வாய்ப்பு இல்லை, அதேமாரி 480 இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அதே போல் 1500 ஆர்பிஎம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து என்னுடைய 4 போல் மிஷினுக்கு 1500ங்கிறது சின்க்ரனஸ் ஸ்பீட். கண்டிப்பாக 1500ம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ என்னுடைய ஆப்ஷன் வந்து 980 ஆர்பிஎம் மட்டும்தான். சரிங்களா? The Blacker rotor test conducted on a delta connected three-phase induction motor gave the result as 110 volt, 15 ampere, 1300 watts. The total impedance per phase of the motor referred to the stator is. So we know that impedance is equal to V divided by I. எனக்கு வந்து பெர் ஃபேஸ் கேட்கறதுனால எல்லாமே வந்து பெர் ஃபேஸ் குவான்டிட்டியாக நாம் போட்டுக்கணும். சரிங்களா? இது வந்து டெல்டா கனெக்டட் அப்படின்னாச்சு. இப்போ டெல்டா கனெக்டடுங்கக்குள்ள லைன் வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். அப்போது என்னுடைய ஃபேஸ் கரண்ட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் டிவைட் பை √3. இப்போ வி ஃபேஸ் இதோடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 110. ஸோ டிவைடட் பை கரண்ட் வந்து எவ்வளோ 15 டிவைட் பை √3. √3ங்கிறதுனால இது இங்கே மேலே போயிடும், இன்ட்டு √3ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஐ கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இதை 5ஆல் அடித்தோம்னா 22 டிவைட் பை 3. ஓகே, ஸோ இதை அடித்தோம்னா இங்கே √3. ஸோ இப்போ 22 டிவைட் பை
1.732. So if you simplify this, you get the value of around 12.701 in the range lower. Just you simplify. So this is the answer. The phenomena in which the three-phase induction motor exhibits a stable operating region around 1/7 of the normal speed, termed as Rayleigh. In a capacitor start single-phase induction motors, the phase angle between the main and starting winding can be nearly. So minimum வந்து 90 degree phase shift இருக்கணும். So one of the operational difference between the PMSM and BLDC motor is, so the difference in the shape of back EMF, it is one of the main difference. ஸோ பிஎல்டிசின்னு வரக்குள்ள என்னுடைய வேவ் ஃபார்ம் வந்து ட்ரெபிசாய்டலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ட்ரெபிசாய்டல். ஸோ பிஎம்எஸ்எம்னு வரக்குள்ள இட் இஸ் சைனோசாய்டல். So in an SRM switched reluctance motor, the flux path is along the axial direction. The machine is called an axial field SR. So in the dynamo type instruments used for the measurements of AC values, the coil is generally air cooled to minimize both hysteresis and eddy current errors. ஸோ இந்த காயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னோட டைனோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹிஸ்டரிசஸ் அண்ட் எடி கரண்ட் எரர்ஸ். ஸோ த டைப் ஆஃப் டேம்பிங் யூஸ்டு இன் டைனமோமீட்டர் வாட்மீட்டர் இஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் damping. So the permanent magnet moving coil instruments can be used on measurement of DC only, PMMC instruments. So next, when the bridge given in the figure is balanced, the value of C2 is. So bridge balanced இருந்ததுன்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் உடைய மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ R2 இன்ட்டு C2. ஸோ இப்போ எனக்கு C2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ C2 இஸ் ஈக்குவல் டு R1 C3 டிவைட் பை R. பட் உங்களுடைய ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் R3ல கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் ஒன்று இது R3 இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் R2 மாற்றிருக்கணும். ஸோ தட் இந்த ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். In the measurement of power by 2 wattmeter method in 3-phase circuit, when one of the wattmeter shows 0 reading, it can be concluded that. ஸோ என்னுடைய பவர் ஃபேக்டர் 0.5 இருக்கக்குள்ள தான் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த வாட்மீட்டர் ஷோஸ் நெகட்டிவ், சாரி 0. ஸோ தட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். The correct instant of paralleling to alternators is indicated by synchronous scope. In a CRO, a sine wave signal of unknown frequency is connected to a vertical input terminals, and sine wave of 50 Hz frequency is connected to horizontal input. The Legers pattern is given in figure. The unknown frequency will be. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, மொத்தம் எனக்கு சிஆர்ஓவில் 2 பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். சொல்றது புரியுதுங்களா? அப்போது எப்போதுமே என்னுடைய ஹரிசாண்டல் பிளேட்ஸில் தான் என்னுடைய நோன் ஃப்ரீக்வன்சி அனுப்புவேன். அன்னோன் ஃப்ரீக்வன்சி வந்து வெர்டிக்கலில் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஜென்ரலாக நடக்கிறது. ஓ விஎஃப் எஃப்வி டிவைட் பை எஃப்ஹெச். இதில் விங்கிறது வெர்டிக்கல், ஹெச்ங்கிறது ஹரிசாண்டல், விச் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் டிவைட் பை என்வி. இதில் என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இப்போது இந்த பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய ஹரிசாண்டல் லைன். ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து என்னுடைய வெர்டிக்கல் லைன். இது வந்து அந்த ஒரு எண்டில் நம்ம போடணும் இந்த 2 டேஞ்சண்ட்டும். இப்போது இந்த வேவ் ஃபார்ம் வந்து இந்த டேஞ்சண்ட்டை எத்தனை டைம் டச் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது ஹரிசாண்டல் 1 2 3 இடத்துல டச் பண்ணுது. அப்போது என்ஹெச்சோட வேல்யூ வந்து 3ன்னு அர்த்தம். இந்த வெர்டிக்கல் டேஞ்சன்ட்னு வரக்குள்ள இது இந்த வேவ் ஃபார்மில் ஒரே ஒரு இடத்துல தான் டேஞ்சன்ட் டச் பண்ணுது. அப்போ என்வி ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஹரிசாண்டலாக நான் நோன் ஃப்ரீக்வன்சி போட்டிருப்பேன். ஸோ அப்போ அந்த 50 ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, என்னுடைய எஃப்ஹெச் உடைய வேல்யூ. இப்போ எஃப்இ டிவைடட் பை
50 which is equal to 3 divided by 1. இப்போ FVH is equal to 150 ஹெட்ஸ். அப்போது வெர்டிக்கலில் தான் என்னுடைய அன்னோன் ஃப்ரீக்வன்சி சிக்னலை நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அதோடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 150 ஹெட்ஸ். A three-phase, three-wired system can be accurately measured for total power using 2 wattmeter method. Wattmeter is connected in a specific configuration. ஸோ அப்படிங்கக்குள்ள எனக்கு if it is a three-phase system அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பொட்டன்ஷியல் காயிலுமே நம்ம அடுத்த ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷனில் தான் நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் a power factor of 1 indicates the circuit is பவர் ஃபேக்டர் ஒன்றுனாலே அந்த சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டிவ். ரியாக்டிவ் பவர் அதில் இருக்கவே இருக்காது. ஸோ தேர்ஃபோர் தி சர்க்யூட் இஸ் பியூர் ரெசிஸ்டிவ் வித் நோ ரியாக்டிவ் பவர் காம்போனன்ட்ஸ். Smart meters offer an advantage over traditional energy meter by providing. ஸ்மார்ட் மீட்டரோடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா அது ரியல் டைம் எனர்ஜி கன்சப்ஷனை கொடுக்கும். ஸோ தட் நம்ம எந்த டைமில் பீக் லோட் அக்கர் ஆகுது, நான் பீக் லோட் எப்போ வருதுங்கிறதுலாம் ஈஸியாக நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.